எல்லோருக்கும் வணக்கம். மோஷன் போகும் பொழுது வலியோ எரிச்சலோ இல்ல ரத்தமோ போகுதா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். இது ரெண்டு விஷயங்கள்னால வருங்க. ஒன்று ஃபிஷர்ஸ் அப்படிங்குவாங்க, வெடிப்பு மாதிரி இருக்கிறது. இல்லை அப்படின்னா ஹெமராய்ட்ஸ் இல்லை பைல்ஸ் அப்படிங்குவாங்க. ஒரு வீக்கம் மாதிரி உள்ளேயோ இல்லை கொஞ்சம் உள்ள ஆசன வாயில உள்பகுதியிலையோ வெளிப்பகுதியிலையோ இருக்கும். இது நிறைய பேருக்கு இருக்கும். மெயினாக எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நேரம் டாய்லெட்டில் உட்காந்துட்டு மோஷன் போகாமல் அந்த ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது, இல்லை அடிக்கடி உங்களுக்கு மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் வரும் பொழுது, பிரெக்னன்சியில் நிறைய உமனுக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகள் வருங்க. இதுக்கான ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிபேஷன் வராமல் தவிர்க்கிறதே இதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸை தவிர்த்திடும். கான்ஸ்டிபேஷன் எப்படிங்க வராமல் தவிர்க்க முடியும்? தண்ணி நிறைய குடிக்கிறது, நிறைய ஃபைபர் ரிச் ஃபுட்டாக எடுத்துக்கிறது. நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்காக கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட்டாக இருக்கும். ஃபைபர் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்கும். இவன்தோ நம்ம காய்கறிகள் சேர்த்துக்கிட்டாலும் அது பத்தாது ஒரு சிலர். ஸோ காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும். அடுத்தது எக்ஸசைஸ் பண்ணணும். வாரத்துல ஒரு 4 நாளாவது ½ an hour வாக்கிங் போனா கூட போதும். பவல் மூமெண்ட்ஸ் நல்லா இருக்கும். இது எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ப்ளீட் ஆகுது, பொறுக்க முடியாத வலி இருக்கு அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா ஒரு குடல் சிகிச்சை நிபுணர், கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் இல்லாட்டி ஒரு மகப்பேறு மருத்துவரை கண்டிப்பா போய் பாருங்க. அதுக்கு மேல தீர்வு அவங்க சொல்லுவாங்க. நன்றி. டாக்டர் ஷர்மிளா, திஷா உமன் வெல்னஸ்.